ஹலோ ஆல் பிரமோத்ரி பார்த்தீங்களா? செம்ம ஷாக்கிங்கான இன்சிடென்ட் நடந்திருக்கு. சேதுபதி கேட்குறாங்க, விக்ரம் அங்கேருந்து எழுப்புறதுக்கு என்ன ரீசன் தெரியுமான்னு சொல்லும்போது தெரியல சார் சொல்கிறாங்க. உடனே வந்து சேதுபதி சொல்கிறாரு, நான் அப்செட்டாக இருக்கேன், அதனால் இப்படி தான் பேசுவேன்னு சொல்லிட்டு பேசாதீங்க ரம்யான்னு சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் தெரியல, எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழறா. அப்போ கூட விட்டு விட மாட்டீங்க, உங்களுக்கு வந்து முடியலைன்னா இந்த ஆட்டம் விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் சேதுபதி கிட்டே எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. திவ்யா வந்து ஒரு வாரம் இப்போ சாந்திராவும் திவ்யாவும் ஜெயிலுக்கு போனாங்க இல்லையா, அந்த வாரம் வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? திவ்யாவும் இதே மாதிரி தான் வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் வந்து பதில் சொல்லாமல் அப்படியே மதிக்காமல் அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. திவ்யா உங்ககிட்ட தான் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஏங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மழுப்புனாங்கல்ல, அவங்க பதில் எதுவுமே சொல்ல, ஒன்றுமே புரியாத மாதிரி அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் ஆவேசமாக பேசுகிறீங்க இல்லையா, ஏன் அன்னைக்கு திவ்யா கிட்ட பேசல? இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணு அடி அடிச்சிருப்பாங்க ரம்யாவை, ஏன்னா தலை வந்து சரியில்லை அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி வந்து சின்னதாக ஒரு விஷயம் சொன்னாலே ரம்யாவுக்கு வந்து செம்மையாக அழுவு வந்துடும். ஸோ அதுதான் நடந்திருக்கும் போல. நடுவில் வர இவர் வேற இந்த ஒரு கேள்வி கேட்டாங்க, கேம் ஸ்ட்ராட்டஜிலாம் எதுக்கு சார் நீங்கள் கேட்குறீங்க? அப்புறம் ஏன் வந்து திவ்யா சாந்திரா பண்ண கேம் ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்களாக வந்து எடுத்து கொடுக்குறீங்க? அவங்க ஜெயிலுக்கு லேட்டாக போனதுக்கு ரீசன் வந்து கேம் ஸ்ட்ராட்டஜி. நான் அது வந்து கேட்கல, அன்னைக்கு கேட்காத வாயே இப்போ வந்து கேட்குது. திவ்யா எதுவுமே சொல்லாமல் அன்னைக்கு நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ கூட வந்து இவராக தான் வந்து பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு. நீங்கள் அன்னைக்கு பண்ணது கேம் ஸ்ட்ராட்டஜின்னு தெரியுதுமா, அதை நான் வந்து கேள்வி கேட்கல, ஆனால் ஏன் வந்து ஜெயிலுக்கு போகல அந்த மாதிரி விஷயம் கேட்டீங்கல்ல, அப்போது இதில் மட்டும் ஏன் கேட்குறீங்க? இது வந்து ரம்யாவோட கேம் ஸ்ட்ராட்டஜி. ரம்யா வந்து தலையாக மட்டும் இல்லை, அந்த டீமில் விளையாடிட்டு இருக்காங்க, மாடர்ன் சினிமா டீமில். ஸோ அவங்களும் சேர்ந்து தானே ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க. அதை கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? உங்கள் வாயால் அசிங்கப்படுத்தி ஒருத்தர் வெளியே அமுச்சு விட்டீங்க, சூப்பர் சார். ஹோஸ்ட்னா உங்களை மாதிரி தான் இருக்கணும், உங்களை மாதிரி தான் வந்து பாரபட்சம் பார்க்காம இப்படி தான் இருக்கணும்ல. உங்களுக்கு பிடிச்சவங்கள ஃபினாலேயில் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு மற்றவங்களெல்லாம் வந்து ஏன் சீப்பாக வந்து சொல்கிறீங்க? சரி, இதெல்லாம் விடுங்க. இப்போ அந்த வீட்டில் நடந்ததில் இதுதான் வந்து ஒரு பெரிய விஷயமா? நான் கூட திவ்யாவோட விஷயம் தான் வந்து ஃபஸ்ட்டு வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த ஆபாச குறியீடு காமிச்சாலே அது வந்து கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. பக்கெட் எடுத்து வச்சாங்களா, இதுதான் வந்து ஒரு பெரிய விஷயமா? இந்த வாரம் ஃபுல்லாக அதுதான் நடந்ததாங்க, எவ்வளோ விஷயங்கள் நடந்தது, ஏன் அதை பற்றி வந்து கேள்வி கேட்கல? இந்த 3 ப்ரமோலே இதுதான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பக்கெட் ஏன் வந்து ஐயோ அவரோட ஃபேவரட் விக்ரமை வந்து வியனா அழுவ வச்சுட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து டார்கெட் பண்ணி விக்ரமை நீங்கள் அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நியாயமே இல்லாத ஒரு விஷயத்த எப்படி நியாயமாக சொல்கிறீங்க பாருங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு தேவையே இல்லை இந்த ஷோன்னு சொல்லிட்டு ரம்யா கிளம்பலாம். இல்லை, ரம்யா கிளம்பியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது நான் சொல்லுவேன் மக்களே. ஏன்னா அந்த மாதிரிலாம் வந்து அவமானப்பட்டு அங்கே இருக்கணும்னு அவசியமே கிடையாது.